கைஸ் நம்ம குட் பேட் அலி படம் பார்த்தீங்கன்னா, இப்போ தியேட்டர்ஸில சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வின்டேஜ் சாங் வந்து பிளேஸ் பண்ணதுக்காக இளையராஜா அவர்கள் வந்து 5,00,00,000 வந்து கேட்டு மைத்ரி மூவி மேக்கர்ஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டீஸ் விட்டிருந்தாரு. அந்த நோட்டீஸ்க்கான பதில பார்த்தீங்கன்னா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து இளையராஜாக்கு தர வேண்டியது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பாட்ட படத்தில பிளேஸ் பண்ணதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சாங்க்கான ஓனர்ஸ் யாரோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு, அவங்கள்ட்ட ஒரு நோட்டீஸும் வாங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா, இந்த சாங்க வந்து படத்தில பிளேஸ் பண்ணது. ஸோ இளையராஜாவுக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இளையராஜா வந்து நான் பாடுன பாட்டு, அது எப்படி இதில பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மைத்ரி மூவி மேக்கர்ஸ்ட்ட 5,00,00,000 வந்து கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம, ஒரு வாரத்தில வந்து மன்னிப்பு கேட்கணும். இந்த சாங்க வந்து இப்போ நீங்க ரிமூவே பண்ணாலும், இந்த சாங்க பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எவ்வளோ சம்பாரிச்சீங்களோ, அதுலேருந்து எனக்கு 50% கமிஷன் வேணுன்ற மாரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மாரி கேவலமான வேலைய பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு இளையராஜா அவர்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ப சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ரிப்ளை ஒண்ணு பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வந்து கூலி படத்தில இப்படி தான் டிஸ்கோ டிஸ்கோன்னு ஒரு 2 லைன மட்டும் பிளேஸ் பண்ணதுக்கு நீங்க வந்து 60,00,000 வாங்கிக்கிட்டீங்க எங்கள்ட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சாங் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. சாங் வந்து படத்தில வைக்கலாமா? ரிலீஸ் பண்ணலாமா? வேணாமான்ற ஒரு குழப்பத்தில இருக்கோம். ஏன்னா, அந்த சாங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா, இன்னும் வந்து ஒரு 10,00,00,000 குடுங்கன்னு கேட்டாலும் நீங்க கேட்பீங்க. அதனால அந்த சாங்க வந்து படத்தில போட்டு ரிலீஸ் பண்ணலாமா? வேணாவா? இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கன்ஃப்யூஷன்ல இருக்காங்களாமா. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு ஆர்கெஸ்ட்ரு, ஒரு ஃபங்ஷன், கான்செர்ட் நடக்குது அப்படின்னா, அங்க கூட சாங்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. அங்க இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அந்த சாங்கெல்லாம் பாடுறாங்க. அதுக்கும் வந்து நீங்க போய் காசு கேட்பீங்களா? இது வந்து ஒரு நியாயமான விஷயமே கிடையாது அப்படின்ற மாரி, நம்ம தலைவர் மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி என்ன கன்க்ளூஷன் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு, மைத்ரி மூவிமேக்கர்ஸ் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே இளையராஜா குடுக்க போறதில்ல. குடுக்கவும் கூடாது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க் யூ வெரி மச் ஃபிரெண்ட்ஸ்.